இயந்திரமில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனால் இன்றைய கலியுகத்தில் மகனே உன்னை ஈன்றெடுத்தேன் 10 மாதங்கள் என் கருவறையில், ஆனால் என்னை சுமக்கையிலேயே உன் வீட்டில் ஒரு ஏட்டரை என்ற நிலை இன்று அதிகரித்துள்ளது. நம்மை இந்த உலகில் பிறக்க செய்து நம் கனவுகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நனவாக்கும் முதல் தெய்வம் நம் பெற்றோர். பெற்றோர் பக்தியை உணர்த்தும் சிரவணனின் கதையை நாடகமாக நிறுத்தி காட்ட வருகின்றனர் நம் வித்யாலய வித்துகள். இதோ இப்பொழுது காட்சி 1. இடம்பெறுவோர் பெற்றோர் சிரவணன். சிரவணனின் வீடு. என் அன்பான தாய் தந்தைக்கு பணிவான வணக்கம். பாதங்களை வணங்குதல். ஏன் நீங்கள் இருவரும் கவலையாக உள்ளீர்கள்? எங்களுக்கு நெடுநாளாக ஒரு விருப்பம் உள்ளது மகனே. என்னவென்று கூறுங்கள், உடனே நான் நிறைவேற்றுகிறேன். எங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளது. தங்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், கவலை கொள்ளாதீர்கள். சிரவணன் பிறவிலேயே கண் பார்வையற்ற தன் பெற்றோரை காவடி செய்து அதில் அமர வைத்து தோளில் சுமந்து எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றவன். காட்டின் வழியே செல்கையில் மகனே, தாகமாக உள்ளது, தண்ணீர் கிடைக்குமா? சரி, இப்போதே சென்று நீர் கொண்டு வருகிறேன். நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள். அப்படியே ஆகட்டும். மன்னர் தசரதர் அக்காட்டிற்கு வேட்டையாட வருகிறார். சிரவணன் குவளையில் நீர் எடுக்கும் சத்தம் கேட்கிறது. அந்த திசையை நோக்கி அம்மை எழுதுகிறார். அம்மா, ஐயோ, அழுக்கிறது. அங்கு சென்று பார்க்கிறார் தசரதன். ஐயோ, யாருப்பா நீ? மன்னா, நான் ஒரு தவசியின் மகன். பெற்றோரின் தாகம் தீர்க்க நீரெடுக்க வந்தேன். மான் என்று நினைத்து நான் எய்த அம்பு உன்மீது பட்டுவிட்டதே. ஐயோ, அறியாமல் செய்த பாவம், என்னை மன்னித்து விடு. அரசே, என் பெற்றோர் கண் பார்வையற்றவர்கள். நான் இல்லாமல் அவர்கள் உயிர் வாழ முடியாது. தசரதன் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்கிறார். மன்னா, என் உயிர் போகலாம், ஆனால் என் தாய் தந்தைக்கு நேர் கொடுத்து உண்மையை சொல்லுங்கள். சிரவணன் உயிர் துறக்கிறான். தாய் தந்தை அருகில் தசரதன் நீர் கொண்டு சென்று வேதனையுடன் கொடுக்கிறான். என்ன மகனே, தாமதமாகிவிட்டதா? நான் தங்கள் மகன் இல்லை. தவறுதலாக நான் எய்த அம்பால் தங்கள் மகன் இறந்து விட்டான். என்னை மன்னியுங்கள் தாயே. என்னது, எங்கள் மகன் இறந்து விட்டானா? எங்கள் கண்டதாக இருந்த எங்கள் மகனை இழந்து விட்டோமே. ஐயோ கடவுளே, எங்களுக்கு என்றிருந்த ஒரு மகனையும் இழந்தோமே. ஐயோ மகனே, மகனே, மகனே. மன்னா, எங்கள் மகனை பிரிந்து நாங்கள் துன்புறுவது போல் ஒரு நாள் நீயும் உன் மகனை பிரிந்து வேதனையில் அழுவீர்கள். அந்த நிகழ்வே பின்னாளில் ராமனை பிரிந்து தசரதர் உயிர் நீக்க காரணமாக அமைந்தது. பெற்றோரை மதிக்கும் குழந்தை எங்கும் மதிக்கப்படும் மனிதனாக வளர்கிறது. ஆகையால் பெற்றோரை நேசியுங்கள், மதிப்பளியுங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்ந்து போற்றி வணங்குவோம். நன்றி.